Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி யூனிட் 2ல ப்ராசஸ் ஷெடியூலிங் என்ன சிவிவி ஷெடியூலிங்லாம் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 அல்காரிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபியூ ஷெடியூலிங்கில் சொன்னால் அதில் ஒவ்வொரு அல்காரிதம் ஷெடியூலிங்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் பார்த்தீங்க அப்படின்னா FCFS ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெடியூலிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னா முதல்ல யார் வராங்களோ அவங்க தான் முதல்ல வேலையை முடிச்சுட்டு போவாங்க. ஓகேவா? அதுக்கு அர்த்தம் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் அப்படின்றது. இது நான் ப்ரீஎம்டிவ் அல்காரிதம். நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா என்ன? யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. யார் முதல்ல வராங்களோ கியூல அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரையாரிட்டி எல்லாம் இங்கே பேசிஸே கிடையாது. ஓகேவா? ஸோ இன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் ஷெடியூலிங் த அரைவிங் ப்ராசஸ் ஆர் பிளேஸ்ட் அட் த ரியர் எண்ட் ஆஃப் த FIFQ. இப்போ ஒரு கியூ இருக்கு அப்படின்னா அதோட ரியர் எண்ட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து யார் வராங்க அப்படின்றதே எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ a process at the front of the queue scheduled next to the CPU. CPU-க்கு யார் இருக்காங்களோ அவங்க front of the queue இருப்பாங்க, லாஸ்ட்ல இருக்கவங்க ரியர் எண்ட்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது அடுத்த ப்ராசஸ் வர வரையும் முடிகிற வரையும் அடுத்த ப்ராசஸ் அதுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் FCFSல நடக்கிறது. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு, பர்ஸ்ட் டைம் இருக்குன்னா ப்ராசஸ் வந்து 24:33 சொல்லிட்டு பர்ஸ்ட் டைம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரைவல் போட போறேன். சப்போஸ் அந்த ப்ராசஸ் அரைவ் இன் ஆர்டர், எந்த ஆர்டர்ல நடக்க போகுது அப்படின்னா P1 P2 P3ன்ற ஆர்டர்ல தான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது அரைவல் டைம் இங்க நான் தனியா கொடுக்கல. இப்போ அரைவல் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இது 0, இது 1, இது 2ன்னு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அரைவல் டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? அரைவல் டைம் யார் இருக்காங்களோ அவங்க தான் எடுத்துப்போம். ஸோ அரைவல் டைம் 0ல இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், P2 1 இருக்கவங்கள செகண்ட், 2 இருக்கவங்கள இது. அப்போ 0ல இருந்து 24 வரையும் யார் எடுத்திருக்கா அரைவல் டைம் P1. ஸோ P1க்கு போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அரைவல் டைம் இந்த 27 எப்படி போடணும் அப்படின்னா P2க்கான பர்ஸ்ட் டைம் எவ்வளோ 3. ஓகேவா? ஸோ 3 வந்து நான் எடுத்துக்கணும். ஸோ 24 + 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய அரைவல் டைம் வந்து P2க்கு வந்து 27. ஓகேவா? அடுத்து என்ன இன்னொரு 3. அப்போ 27 + 3 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய பர்ஸ்ட் டைமோட சேர்த்து ஆட் பண்ணா P3யோடது எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்படி தான் கான் சார்ட் வந்து போடணும் நம்மளுடைய இதுக்கு. இப்போ இதில் வெயிட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வெயிட்டிங் டைம் யார் யார் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கா. ஓகேவா? P1 வந்து வெயிட்டே பண்ணல, 0th பொசிஷன்லேயே வந்துட்டாங்க. P2 வந்து 24 வந்து முடிகிற வரையும், முதல்ல இருக்க 24 முடிகிற வரையும் வெயிட் பண்ணியிருக்காங்க. P3 பார்த்தீங்கன்னா இந்த 27 வெயிட் பண்ணுற வரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டோம்னா எனக்கு கிடைக்கிறது தான் இது வெயிட்டிங் டைம் போடுவோம். ஆவரேஜ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இது மூணையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டோம்னா எனக்கு ஆவரேஜ் டைம் கிடைச்சிடும். இப்படி தான் ஒரு வெயிட்டிங் டைம் ஆவரேஜ் டைம் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அதுவே ப்ராசஸோட ஆர்டர் வந்து வேறையா இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் P3 P2 P1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா P2ஓட வெயிட்டிங் டைம் பர்ஸ்ட் டைம் எவ்வளோ 3. ஓகேவா? ஸோ நான் 3 வந்து ஃபர்ஸ்ட் P2க்கு போட்டுக்கணும். அடுத்து P3யோடது எனக்கு 3. ஸோ 3 + 3 6 ஆயிடும். அடுத்து P1 பார்த்தோம் அப்படின்னா 24. ஸோ 6 + 24 எனக்கு 30. ஸோ நான் 30 போட்டுட்டேன். ஓகேவா? இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா P2க்கு வந்து P1க்கு பார்த்தீங்கன்னா 6 வரை வெயிட் பண்ணுது. P1 வரணும்னா 6 வரை வெயிட் பண்ணுது. P3 வரணும்னா 3 வரை வெயிட் பண்ணுது. P2 வரணும்னா 0th டைம் வரை வெயிட் பண்ணுது. அப்போ ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கிறப்ப ஆவரேஜ் வெயிட்டிங் போடுறப்ப என்ன ஆகும்? 0 + 3 + 6 மட்டும்தான் வரும். ஸோ டிவைடட் பை 3 எனக்கு டோட்டலாக 3 கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆவரேஜ் டைம் வெயிட்டிங் டைம்லாம் கண்டுபிடிக்கணும், கான் சார்ட் வந்து போடணும். ஓகே, உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். இப்போ நான் இந்த ப்ராப்ளமை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஓகேவா? இதுதான் क्वेश्चन நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதோடைய கான் சார்ட் இந்த டேபிள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராசஸ் ஐடி கொடுத்துட்டாங்க, P1 P2 P3 P4 P5ன்னு. அரைவல் டைம் கொடுத்துட்டாங்க 35054ன்னு. பர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க. பர்ஸ்ட் டைம்னா ஒரு ப்ராசஸ் முடிகிற நேரத்தை தான் நம்ம பர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பர்ஸ்ட் டைமே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பொறுத்து தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? கான் சார்ட் வந்து போட போகிறோம். கான் சார்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஷெடியூலிங்காக தான். யார் முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணுறா எப்போ முடிக்கிறா ஒரு ப்ராசஸ்ன்னு நான் போடுறதுக்காக தான் இந்த கான் சார்ட்டே போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த கான் சார்ட் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கான் சார்ட் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்க ஷெடியூலிங் வந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? அரைவல் டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அரைவல் டைம் எனக்கு யார் முதல்ல இருக்கானா 0th தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 0 எனக்கு யார் இருக்கானா P3 இருக்காங்க. ஸோ நான் முதல்ல சும்மா ஒரு கான் சார்ட்டுக்கு நான் இது போட்டுறேன். ஜஸ்ட் யார் 0th டைமில் ஆரம்பிக்கிறேன். யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா P3 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் P3க்கு போட்டுக்கிறேன். ஓகேவா? இவங்க எங்கே முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்ஸ்ட் டைம். பர்ஸ்ட் டைம் எங்கே எனக்கு முடியுது? P3க்கான பர்ஸ்ட் டைம் எனக்கு எங்கே
கொடுத்துருக்காங்க முடியுதுன்னு சொல்லிட்டு 2ல கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வரையும் யார் போவா? P3 தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பர்ஸ்ட் டைமை நான் இங்கே போட்டுறேன். அடுத்து நான் பார்க்குறேன் அரைவல் டைம் யாருக்காவது 2 இருக்கான்னு பார்க்குறேன். 2 பார்க்குறப்ப யாருக்குமே இல்லை, அதுக்குள்ளே இருக்க 1 பார்க்குறப்பையும் யாரும் இல்லை. அப்போ 0க்கு அடுத்து அரைவல் டைம் யாருக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3க்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 0லேருந்து 3 வரையும் யாருக்குமே அரைவல் டைம் இல்லாதனால அதை நான் எம்டி ஸ்டேட்டாகவே விட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில யாருக்குமே அரைவல் டைம் இல்லை. இப்போ 3லேருந்து தான் யார் ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அரைவல் டைம் P1 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ P1 3லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்போ முடிப்பாங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் தள்ளி முடிப்பாங்க. ஓகேவா? அவங்களது தான் பர்ஸ்ட் டைம் அப்படின்றது. ஸோ 4 பாயிண்ட் தள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 3 + 4. ஓகேவா? ஸோ 3 ஆல்ரெடி இருக்கு. இந்த 3லேருந்து ஒரு 4 பாயிண்ட் தள்ளி முடிப்பாங்க அப்படின்னா 3 + 4 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 7 அப்படின்னு வரும். அப்போ P1 எங்கே கம்ப்ளீட் ஆகுறாங்க அப்படின்னா 7ல கம்ப்ளீட் ஆகுறாங்க. ஓகேவா? அடுத்து 3 முடிஞ்சிருச்சு, அரைவல் டைம் 4க்கு வராங்க. நெக்ஸ்ட் யார் அப்படி அடுத்த ஸ்டெப்ல இருக்கா ஆர்டர்ல அப்படின்றது தான் இந்த அரைவல் டைம். ஸோ 4 இருக்காங்க. இந்த 4 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கிட்டு வந்து போட ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு அரைவல் டைம் நெக்ஸ்ட் 4. யார் 4ல இருக்கா? P5 வந்து 4ல இருக்காங்க. அப்போ 4னா எங்க முடிக்கணும்னு தெரியும், இந்த 7ல இருந்து +4 ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்பனா எனக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். கரெக்டா? சாரி, நமக்கு பர்ஸ்ட் டைம் தானே செக் பண்ணுவோம். ஸோ பர்ஸ்ட் டைம் யார் அரைவல் டைம் வந்து 4, அவங்களோட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன் தள்ளி போகணும். அப்போ 10 7 + 3 நமக்கு என்ன வரும்? 10 வரும். ஸோ P5 எங்கே அரைவல் ஆவாங்க அப்படின்னா அரைவல் ஆகி 7ல அரைவல் ஆகி 10ல வந்து ஃபினிஷ்ட் ஆவாங்க 3 பிளேசஸ் தள்ளி. அதுதான் பர்ஸ்ட் டைம். ஓகேவா? இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. P2ம் P4ம் 2 பேருமே அரைவல் டைம் 5ல இருக்காங்க. 2 பேருமே அரைவல் டைம் 5ல இருக்காங்கன்னா ப்ராசஸர் வைஸே நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை ஈக்குவலாக இருக்கப்ப. அப்போ நான் ஃபர்ஸ்ட் P2 எடுத்துக்கிறேன். P2 வந்து 5ல ஆரம்பிச்சு எங்க முடியறாங்கன்னா பர்ஸ்ட் டைம் வந்து 3ல முடியறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க 10 ஆல்ரெடி இருக்கு, 10 + 3 நான் போடணும். ஸோ 10 + 3 அப்படின்னா எனக்கு என்ன வருதும்? 13 வரும். ஓகேவா? ஸோ 13ல தான் யார் முடிப்பா? P2 முடிப்பாங்க. ஓகே, அடுத்து யார் லாஸ்டா இருக்கா? P4 இருக்காங்க. P4 நான் எங்க கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி 13 வரையும் இருக்கு. ஸோ அவங்களுடைய பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ 13 + 1 எனக்கு என்னது? அவங்களோட பர்ஸ்ட் டைம் 14. அப்போ எங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 14ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு கான் சார்ட் கொடுத்திருக்க FCFS ஷெட்யூலிங்க்கு நம்ம டிராப் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த கான் சார்ட் டிராப் பண்ணீங்கனா தான் உங்களால அடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியும். ஓகேவா? சோ புரியுதா? இந்த கான் சார்ட் தான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம், ஈஸியா போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம இது ஃபில் பண்ணலாமா? இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டா தான் நம்ம சம்மோடைய இது முடியும். சோ ப்ராசஸ் ஐடி, அரைவல் டைம் என்ன, பர்ஸ்ட் டைம் என்ன, கம்ப்ளீஷன் டைம் என்ன, வெயிட்டிங் டைம் என்ன, டர்ன் அரவுண்ட் டைம் என்ன, இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த அரைவல் டைம் பர்ஸ்ட் டைம் நம்ம ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்கிறது தான். ஓகேவா? என்ன அரைவல் டைம் கொடுத்திருக்காங்க, என்ன பர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்கன்னு அதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஸோ அரைவல் டைம் பர்ஸ்ட் டைம் நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? சேம் கொஷினில் இருக்கிறத பார்த்து கம்ப்ளீஷன் டைம்னா ஒவ்வொரு விஷயமும் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அதை தான் நான் கம்ப்ளீஷன் எழுதுவேன். இப்போ P3 எங்கே கம்ப்ளீட் ஆகுது? 2ல கம்ப்ளீட் ஆகுது. P1 எங்கே கம்ப்ளீட் ஆகுது? 7ல கம்ப்ளீட் ஆகுது. P5 எங்கே முடியுது? 10ல முடியுது. P2 13ல முடியுது. P4 14ல முடியுது. இதுக்கு பேர் தான் கம்ப்ளீஷன் டைம்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ P1 எங்கே முடியுதுன்னு சொல்லியிருக்கேன், 7ல முடியுது. ஸோ 7 போட்டுக்கலாம். அடுத்து P2 பாருங்க எங்கே கம்ப்ளீட் ஆகுது? 13ல கம்ப்ளீட் ஆகுது. 13 போட்டுக்கலாம். ஸோ P3 எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னா 2ல கம்ப்ளீட் ஆகுது. சோ 2. அடுத்து பாருங்க P4 வந்து எங்க கம்ப்ளீட் ஆகுது? 14ல. சோ 14. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா P5 எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 10. ஓகேவா? சோ இந்த கம்ப்ளீஷன் டைம் போடுறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கான் சார்ட்டே போடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம்ல இருந்து பர்ஸ்ட் டைமை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன? ஒரு ப்ராசஸ் முழுசா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்றது தான் ப்ராசஸ் டர்ன் அரவுண்ட் டைம்னு நம்ம முன்னாடியே கிரைட்டீரியால படிச்சிருக்கோம், ஷெட்யூலிங் கிரைட்டீரியால. அப்ப டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டைம்ல இருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான விஷயம் கிடைச்சிரும். ஓகேவா? சோ கம்ப்ளீஷன் டைம் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் கம்ப்ளீஷன் டைம்ல இருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணணும். சோ 7 - 3 எனக்கு என்ன கிடைக்கும்? 4னு கிடைக்கும். அடுத்து 13 - 5. சோ 13 - 5 எனக்கு என்னது? 8. 2ல 0 போச்சுன்னா 2ல 0 போச்சுன்னா 2, 14ல 5 போச்சு அப்படின்னா எனக்கு 9, 10ல 4 போச்சு அப்படின்னா எனக்கு 6. ஓகேவா? சோ டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கான வெயிட்டிங் டைம் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நெக்ஸ்ட் ரவுண்ட் போகணுமா? சோ வெயிட்டிங் டைம் என்ன பண்ணணும்? டர்ன் அரவுண்ட் டைம்ல இருந்து பர்ஸ்ட் டைமை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெயிட்டிங் டைம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுச்சு? ஏன்னா டர்ன் அரவுண்ட் டைம் மொத்தமா முடிச்ச டைம், அதுல இருந்து முடிச்ச டைம் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வெயிட்டிங் டைம் எவ்வளவுன்னு எனக்கு இன் பிட்வீன்ல இருக்கிறது கிடைச்சிரும். சோ 4ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 4 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா வெயிட்டிங் டைம்
டைம் எனக்கு P1க்கு 0 ஓகேவா. அடுத்து 8ல இருந்து 3 போச்சு அப்படின்னா 5, 2ல 2 போச்சு அப்படின்னா 0, 9ல 1 போச்சுன்னா 8, 6ல 3 போச்சுன்னா 3. இதுதான் எனக்கான டர்ன் அரவுண்ட் டைம் ஓகேவா. ஸோ எனக்கு டர்ன் அரவுண்ட் டைமும் கண்டுபிடிச்சிட்டேன், வெயிட்டிங் டைமும் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வெயிட்டிங் டைமோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கணும்னா டர்ன் அரவுண்ட் டைமோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன, இது ஃபுல்லாக ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறது தானே டோட்டல் நம்பரில். ஸோ வெயிட்டிங் டைம் மொத்தம் என்ன 0 + 5 + 0 + 8 + 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுங்க ஓகேவா. பண்ணீங்கன்னா 16/5 வரும். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3.2ன்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மில்லி செகண்ட்ஸில் தான் நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் நம்மளுடைய ஷெட்யூலிங் ப்ராப்பர்ட்டியை. ஸோ மில்லி செகண்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி டர்ன் அரவுண்ட் டைமுக்கு ஆவரேஜ் 4 + 8 + 2 + 9 + 6/5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 29/5 வரும். டிவைட் பண்ணோம்னா 5.8 மில்லி செகண்ட்ஸ் வரும் ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்மா இப்படி தான் FCFS சம் வந்து நம்ம போடணும் ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம், ஈஸியாக ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். மறந்துடாம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.